Hi friends, welcome to Career Assist Tamil Official. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Power Grid Corporations of India Limited ல இருந்து நோட்டிஃபிகேஷன் 2026 and 27 வந்திருக்கு. இது பத்தின full details நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்க friends and families எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். Power Grid Corporations of India Limited ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போஸ்ட் நேம். நம்ம சதர்ன் ரீஜனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம போஸ்ட் நேம் பார்த்துடலாம். ஸ்டேட் கர்நாடகால பாத்தீங்கன்னா என்னென்ன ட்ரேட்கான வேகன்சின்றத கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எக்ஸாக்ட் போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க பிகாஸ் இது அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இல்லையா, சோ அதனால என்னென்ன ட்ரேட்கான வேகன்சின்றது தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கர்நாடகால பாத்தீங்கன்னா ஐடி எலக்ட்ரிஷியன்ஸ், டிப்ளமா சிவில், டிப்ளமா எலக்ட்ரிக்கல், கிராஜுவேட் சிவில், கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல் இந்த ட்ரேடுக்குலாம் வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில பாத்தீங்கன்னா ஐடி எலக்ட்ரிஷியன்ஸ், டிப்ளமா எலக்ட்ரிக்கல், கிராஜுவேட் சிவில், கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல் ஓகேவா இந்த ட்ரேடுக்குலாம் வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட் கேரளால பாத்தீங்கன்னா ஐடி எலக்ட்ரிஷியன்ஸ், டிப்ளமா சிவில், டிப்ளமா எலக்ட்ரிக்கல், கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல் இந்த ட்ரேட்கான வேகன்சிஸ்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் ஜாப் டைப் அப்ரெண்டிஸ்ஷிப் ஃபார் 1 year டியூரேஷன்ஸ். 1 year டியூரேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும் இந்த ட்ரைனிங். ஒன்ஸ் நீங்க இந்த 1 year ட்ரைனிங் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிபிகேட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த சர்டிபிகேட்ஸ் நீங்க வச்சு அப்கமிங் வர ஜாப்ஸ்க்கு எல்லாமே நீங்க அப்ளை பண்ணலாம். சோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சான்சஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வேகன்சி நம்ம சதர்ன் ரீஜன் 2ல மட்டும் எவ்வளவு வேகன்சின்றத கிளியரா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்லயுமே செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸ்டேட் கர்நாடகால எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐடி எலக்ட்ரிஷியன்ஸ்ல வந்து 2 வேகன்சிஸ் இருக்கு, டிப்ளமா சிவில்ல 1 வேகன்சிஸ் இருக்கு, டிப்ளமா எலக்ட்ரிக்கல்ல 5 வேகன்சிஸ் இருக்கு, கிராஜுவேட் சிவில்ல 1 வேகன்சிஸ் இருக்கு, கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல்ல 2 வேகன்சிஸ். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 11 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில வந்து ஐடி எலக்ட்ரிஷியன்ஸ்ல வந்து 4 வேகன்சிஸ் இருக்கு, டிப்ளமா எலக்ட்ரிக்கல்ல 5 வேகன்சிஸ் இருக்கு, கிராஜுவேட் சிவில்ல 1 வேகன்சிஸ் இருக்கு, கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல்ல 1 வேகன்சிஸ் இருக்கு. சோ ஓவரால் டோட்டல் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 11 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட் கேரளால ஐடி எலக்ட்ரிஷியன்ஸ்க்கு வந்து 2 வேகன்சிஸ் இருக்கு, டிப்ளமா சிவில்க்கு வந்து 1 வேகன்சிஸ் இருக்கு, டிப்ளமா எலக்ட்ரிக்கல் 5 வேகன்சி, கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல் 2 வேகன்சி. சோ டோட்டல் வேகன்சி 10 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் salary எவ்ரி மந்த்துமே ஸ்டைஃபண்ட் இருக்கு. நீங்க 1 year கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்கு. ஐடி எலக்ட்ரிஷியன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 13,500 எவ்ரி மந்த் ஸ்டைஃபண்ட். நெக்ஸ்ட் டிப்ளமா எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 15,000. சோ நெக்ஸ்ட் வந்து டிப்ளமா சிவில் இந்த ட்ரேடுக்கு பாத்தீங்கன்னா சேம் as it is 15,000 எவ்ரி மந்த்துமே ஸ்டைஃபண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல் இந்த ட்ரேடுக்கு பாத்தீங்கன்னா 17,500 எவ்ரி மந்த்துமே ஸ்டைஃபண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் கிராஜுவேட் சிவில் இவங்களுக்கு வந்து 17,500. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஐடிஐ எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த ட்ரேடுக்கு நீங்க அப்ளை பண்ணனும்னா என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க படிச்சிருக்கணும்? ஐடிஐ நீங்க படிச்சிருக்கணும். ஐடிஐல என்ன படிச்சிருக்கணும்னா எலக்ட்ரிஷியன் ஸ்டேட் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து ஃபுல் டைம் கோர்ஸ்ல தான் நீங்க படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் டிப்ளமா எலக்ட்ரிக்கல் இந்த ட்ரேடுக்கு நீங்க அப்ளை பண்ணனும். என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னா டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருக்கணும். ஓகேவா? ஃபுல் டைம் கோர்ஸ்ல தான் நீங்க படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் டிப்ளமா சிவில் இந்த ட்ரேடுக்கு நீங்க அப்ளை பண்ணனும்னா என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருக்கணும்? டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சேம் ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ்ல தான் நீங்க படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல் இந்த ட்ரேடுக்கு நீங்க அப்ளை பண்ண என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி இதுல வந்து நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஃபுல் டைம் கோர்ஸ்ல தான் நீங்க படிச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிராஜுவேட் சிவில் இந்த ட்ரேடுக்கு நீங்க அப்ளை பண்ண என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருக்கணும்? பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். எல்லாமே வந்து நீங்க ஃபுல் டைம் கோர்ஸ்ல தான் நீங்க படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்த கேட்டகரியில இருக்கவங்க வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் கிடையாது. சோ வந்து எல்லா கேட்டகரியில இருக்கவங்களுமே அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் மினிமம் 18 இயர்ஸ்ல இருந்து ஓகேவா 18 இயர்ஸ்க்கு மேல இருக்க கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் இதுல பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம்ஸ்ல இன்டர்வியூல எதுவுமே இல்ல. ஓகேவா? எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் நடக்கும். இட் மீன்ஸ் அப்ளிகேஷன் ஸ்கிரீனிங் நடக்கும். கேண்டிடேட்ஸோட எலிஜிபிலிட்டி அண்ட் ட்ரேட் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சோ இதுல எந்தெந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆவாங்க. நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எப்படி நடக்கும்னா ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இட் மீன்ஸ் உங்களோட ஏஜ் என்ன, கேஸ்ட் சர்டிபிகேட் செக் பண்ணுவாங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கா இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து ஒரிஜினல்ஸ் தான் வந்து செக் பண்ணுவாங்க. சோ இந்த ஸ்டேஜஸையும் எந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னென்ன 3 கண்டிஷன்ஸ்னா இந்த நாட்ஸ் போர்ட்டல் வெப்சைட்ல வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒன்னு. செகண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிபிகேட் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் என்னன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த 3 ரூல்ஸ்லயுமே இட் மீன்ஸ் இந்த 3 ப்ராசஸுமே கம்ப்ளீட் பண்ற கேண்டிடேட்ஸ் தான் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து ஜாயினிங் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஹவு டு அப்ளை. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஓகேவா? ஐடி எலக்ட்ரிஷியன்ஸ் ட்ரேட்க்கு நீங்க அப்ளை பண்றது
பண்றதா இருந்தா இந்த நாப்ஸ் போர்ட்டல்ல போய் ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து டிகிரி அண்ட் டிப்ளமா இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து நாட்ஸ் போர்ட்டல்ல போய் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும். இப்போ வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு சொல்லிட்டேன் நான். ஐடி எலக்ட்ரிஷியன்ஸ் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து https:/apprenticeshipindia.government.in இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மேல லாகின் ரெஜிஸ்டர் கார்டு இதுல வந்து கேண்டிடேட்ஸ் கொடுத்துக்கோங்க. கேண்டிடேட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போறியா சொல்ல ரெஜிஸ்டர் as a candidate. நீங்க வந்து மொபைல் நம்பர், உங்க இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு கேப்சா கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் வரும். அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை சேஃபா வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிகிரி ஆர் டிப்ளமா இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து இந்த நாட்ஸ் போர்ட்டல்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும். https://nats.education.government.in இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனே ஸ்டூடெண்ட்ஸ் மேல காட்டும். இதை கிளிக் பண்ணிட்ட உடனே ரெகுலர் ஸ்டூடெண்டான்னு கேட்கும். இதை கிளிக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து ரெஜிஸ்டர் தான் பண்ண போறோம். சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இதுல என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி தேவை, மொபைல் நம்பர் தேவை, ஆதார் நம்பர் தேவை, குவாலிஃபிகேஷன்ஸ் டிகிரி இது தேவை. ஓகேவா? நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்க இல்ல ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் இருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் எஸ் கொடுத்துட்டு இங்க மொபைல் நம்பர், ஸ்டூடெண்டோட இமெயில் ஐடி, சென்ட் ஓடிபி இந்த ஓடிபி எல்லாமே கரெக்டா கொடுத்துக்கோங்க. ஓகேவா? என்டர் கேப்சா இது கொடுத்துட்டு ஃபுல்லா நீங்க ப்ராசஸ் நீங்க எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அதை சேஃபா கையில வச்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இது ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான் உங்களால அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸே பண்ண முடியும். ஓகேவா? ஏன் ரெஜிஸ்டர் பண்ணனும்னா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு நீங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் நீங்க பண்ணுவீங்க பாத்தீங்களா? அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரிலவென்ட் காலம் இருக்கும். அந்த ரிலவென்ட் காலம்ல இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. அதனால தான் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்றது, என்ன வெப்சைட்ல போய் அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் வந்து நம்ம அப்ளை பண்றது. ஓகேவா? www.powergrid.in இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன்ல பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இத கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தோனே மேல கேரியர் இருக்கு இல்லையா? இதுல கிளிக் கொடுத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ட்ரெயினிஸ்னு காட்டும். இதை கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸ் படிக்கணும்னா சதர்ன் ரீஜன் டு பெங்களூர் இருக்கு இல்லையா? என்னென்ன ஸ்டேட்னு கொடுத்திருப்பாங்க. கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி அண்ட் கேரளா. இந்த ஸ்டேட்டோட நோட்டிபிகேஷன்ஸ் படிக்கணும்னா இதுல கொடுத்தீங்கன்னா நீங்க நோட்டிபிகேஷன்ஸ் ரீட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அப்ளை பண்றது எப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஃபார் அப்ரெண்டிஸ்ஷிப் இன் பவர் கிரிட் கிளிக் ஹியர் இருக்கு இல்லையா? இதை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்தோனே என்னென்ன ட்ரேடுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்றத ஒரு ட்ரேட் லைனா கொடுத்துட்டே வருவாங்க. ஸ்டேட்டோட கரெக்டா கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு நீங்க அப்ளை பண்றதுன்னு கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க தமிழ்நாடு கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் பிரஸ் பண்ணிட்டே வாங்க. கொடுத்திருப்பாங்க பாருங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போஸ்ட் ஐடி வந்து 1693, போஸ்ட் ஐடி வந்து 1694 இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டா. ஓகேவா? சோ இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை. ஓகேவா? இதை கொடுத்துக்கோங்க. இங்க என்னென்ன ஃபார்மேட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்களோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? போட்டோகிராஃப், சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட், டிப்ளமோ, பர்சனல் பெஞ்ச்மார்க் கேண்டிடேட்ஸா நீங்க இருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட், அதர் சர்டிபிகேட் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகேவா? சோ இது எல்லாத்தையுமே கரெக்டா செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண பாருங்க. சோ இங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஐடி எல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னன்னா ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் வந்து டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போதான்றதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் எல்லாம் வந்து உங்க கையில தர மாட்டாங்க. டைரக்டா உங்க பேங்க்ல தான் போடுவாங்க. சோ அதனால இந்த ஆதார் சிக் பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்க ஆதார்ல வந்து பேங்க் அக்கௌண்ட் லிங்க் வந்து சீடட் ஆகியிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்க அக்கௌண்ட்ல வந்து டிபிடி ரிசீவ் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகியிருக்கான்றது இதையும் செக் பண்ணிக்கோங்க. சரியா? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாட்ஸ் போர்ட்டல்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸ்கேன் காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷனல் சர்டிபிகேட்ஸ்லாம் வேணும். மார்க் ஷீட்ஸ் இது எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட்ஸ் இல்ல ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் எது வேணாலும் நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். பேங்க் கேன்சல் செக் வேணும். ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் பாஸ்புக்கும் நீங்க சப்மிட் பண்ணணும். ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் இது எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் எப்போனா 25th August 2026. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எண்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் க்ளோசிங் டேட் எப்போனா 10th September 2026. பவர் கிரிட் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட் நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து வேற ஏதாவது என்கிட்ட ஏதாவது क्वेश्चंस கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.